ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய புடவையும் பின்னும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் புடவையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது எப்போவுமே நீங்கள் புடவை கட்டும்போது வலது பக்கமாக சொருகுவீங்க இல்லையா, அந்த பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வெளிப்பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கம்னு சின்ன சின்ன ப்ளீட்டாக எடுத்து பின்பக்கமாக நீங்கள் ஒரு பின்னை குத்தி வச்சுடுங்க. கொஞ்சமாக கேப் விட்டு மறுபடியும் அதே போல் சின்ன சின்ன ப்ளீட் எடுத்து இதே போல் பின்பக்கமாக பின்னு குத்திடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு புடவை எடுத்து அங்கங்கே ப்ளீட் எடுத்து நான் பின்னு குத்தி வச்சுருக்கேங்க. இதே போல் இந்த புடவை ஃபுல்லாக பின்னு குத்திடுங்க. லாஸ்ட்டு பார்ட் மட்டும் நீங்கள் பின்னு குத்தக்கூடாதுங்க. அதாவது நம்ம முந்தானி போடும்போது அடிப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டில் மட்டும் பின்னு குத்தாதீங்க. இதோ இந்த பார்ட்டில் பின்னு குத்தக்கூடாது. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இந்த புடவை எடுத்து அப்படியே உங்களோட இன்ஸ்கர்ட்டில் சொருக போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்லிப்பர் போடுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. வலது பக்கமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பின்னு குத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்ட் எடுத்து அப்படியே உங்களோட இன்ஸ்கர்ட்டில் சொருகிடுங்க. இந்த லாஸ்ட் பார்ட்டை நீங்கள் உள்பக்கமாக கொடுத்து 2 மடிப்பு மடித்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே நீங்கள் சொருகிடுங்க. அவ்வளோதாங்க. 2 நிமிஷத்தில் நம்மளோட லெஹெங்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் இதுக்கு மேட்சாக நான் இது போல் ஒரு ஷால் எடுத்து சென்டரில் நான் வி ஷேப்பில் வச்சு ஒரு பின்னை குத்துறேங்க. இந்த லெஹெங்காக்கு நீங்கள் கோல்டன் கலர் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.